பேரண்ட்ஸ் ஏ சூஸ் பண்ணிட்டாங்க, ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு அவங்களோட குழந்தை யாரா இருக்கலாம்னு பார்க்கலாமா? சைல்ட் 1. அப்படியே அந்த 5 குழந்தை அப்படியே இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். கன்ஃபியூஷனே கிடையாது. ஏன் கன்ஃபியூஷன் இல்லை? வை? ட்ரெஸ்ஸிங், தி வே தே ட்ரெஸ். அப்போ ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணிருக்கலாம். இல்ல இல்ல பார்க்கலாம். எனக்கு இது A1 அப்படின்னு தோணுது. சரி, பேலன்ஸ் 4 பார்த்துட்டு ஃபைனலாக ஃப்ரீஸ் பண்ணலாம். சைல்ட் 2. உங்களை ஏமாத்தின அந்த பொண்ணு தலையில நீ பூ வச்சுட்டு அவங்களுக்கு காதுல வச்சுட்டியா? ஆஹா, நம்பவே கூடாது ஒண்ணு. சிரிச்சு சிரிச்சு மயக்கி விட்டார். ஓகே, மேட்சிங் இருக்கா? இல்ல. சைல்ட் 3. சாதே அம்மா. என்ன பாசிபிலிட்டிஸ்? She is looking like a mother but பாப்பாவா அம்மா மாதிரி இருக்கு. ஸ்டிக்கர் இருக்குப்பா. அதே பரவாயில்லப்பா, எல்லாருமே எவ்ரிபடி இஸ். இது ஷோ, கேம் ஷோ. நம்ம வெப்பமே நம்மள ஃபம்பிள் பண்ண. ஆமா, நாங்களே மேக்கப் போட்டு நாங்களே சந்தனம் போட வச்சுட்டு நாங்களே பொட்டு வச்சு உங்களை கன்ஃபியூஸ் அம்மா மாதிரி இருக்கு. கரெக்ட். ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் சைல்ட் 4. இவன் இல்ல, இவன் வந்து பி தான். வேண்டாம், இவன் நம்மள ஏமாத்திட்டான். இவன் பி. இவன் போய் சொன்னா. பியோடப்பா இது. நல்லா பாருங்க, ஏதாவது போய் சொன்னாங்க. அடுத்தது சைல்ட் 5. என்னடா திருவிழால தொலைஞ்சு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க மேம், யாரா இருக்கலாம்? 1 and 5 டவுட் இருக்கு. 1 and 5 டவுட்டா இருக்கா? சோ இந்த பாப்பா கிட்ட என்ன டவுட் உங்களுக்கு? She is always looking at her mother. அம்மா பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? லாஸ்டா தெரியறாங்க. ஓகே, அப்போ சைல்ட் 1 பாருங்க. சைல்ட் 1 அப்பா மாதிரி இருக்கு. அவங்களும் இது அப்படியே அப்பா பாக்குறாங்க. அவங்க அப்பா மாதிரியே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சுலக்ஷனா மேம் ஆப்ஷன் போய்ட்டோம். சோ இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த சான்ஸ், நீங்க சொல்லுங்க. I will go with 1. You'll go with 1? Yes. ஏ 1 வந்து யார் கூட மேட்ச் 10,000 ரூபாய் எடுத்துருவாங்க. Oh my god, அப்ப இன்னொரு 10,000 ஒருவேளை நான் கொடுத்தா? அப்போ ஓகே. அப்பா மாதிரி இருக்கு. அப்படியே பொண்ணு மூக்கு எல்லாமே அப்படியே மீசை தாடி வச்சு அப்பா மாதிரி இருக்கா? உன் பேர் என்ன கண்ணம்மா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? அப்ப உனக்கு பேர் வைக்கலையா? முடியாது, சொல்ல மாட்டேன். இல்ல, சொல்ல முடியாது. சூப்பர்டா செல்லம். இப்படி ஒரு ஆன்சர் கேட்டதுக்கு அப்புறம் இனிமே எந்த क्वेश्चन அவங்க கிட்ட கேட்க முடியாது. சோ ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? அது தவிர நமக்கு வேற வழி இல்ல. சரி, ஓகே. நமக்கு ஒரு கன்ஃபியூஷன்லவே அவ்வளவுதான். ஓகே, 10,000 உங்களுக்கா எனக்கான்னு பாத்துடலாம். ஃப்ரீஸ் பண்ணிட்டு ரைட் ஆர் ராங்கான்னு பாத்துருங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.